இந்தடா டீ குடிடா. ரஞ்சித், அனிதா காலேஜ் முடிச்சிட்டாளாண்டா. அனிதாவா? அண்ணன் பொண்ணு பார்க்க வர சொல்லிருக்காரு. நாளைக்கு போய் பேசிட்டு வந்துடலாமா? ஏன் உன் அண்ணன் உனக்கு நான் தான் கிடைச்சனா? அம்மா, நான் கல்யாணம் பண்ணணும்னா அவ வெறும் பொண்ணா இருந்தா மட்டும் பத்தாதுமா. அப்புறம் என்னடா வேணுங்கிற? நிறைய சொத்து சுகம் வேணுமா? ஆமா, ம், வசதியும் வளமா இருக்கணும், ம். அழகும் அளவில்லாம இருக்கணும், பொறுமை உன்ன மாதிரி பொங்கணும், பாசம் தங்கணும். அப்படி ஒரு மருமகளை பார்த்து கூட்டிட்டு வா, நான் ஓடி வந்துடுறேன். அம்மாடியோ, இப்படி ஒண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்டா. டேய், ஏதாவது 2 குறைச்சுக்கோடா. அம்மா, ஒன்ன கூட குறைக்க முடியாது, ஒழுங்கா தேடி கண்டுபிடிச்சிட்டு வா போ. இப்படி ஒரு பொண்ணை நான் எங்க போய் தேடுவேன்? இவன் நினைக்கிற மாதிரி பொண்ணு எங்கேயுமே கிடையாதே. இவனுக்கு நான் எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு தெரியலையே. அண்ட் கண்டிப்பா வந்து எனக்கு ஒரு அழகான பொண்ணு தான் கணேஷ் வேணும். ஏன்னா எனக்கு அழகான ஒய்ஃப் நான் எதிர்பார்க்கல, ஆனா நான் அழகான குழந்தைங்க எதிர்பார்க்கறேன். ஐயோ, இதுக்கு வந்து வேற ஏதாவது பிளானட்ல தான் போய் தேடணும் போல. என்னங்க, வந்துட்டான், கூப்பிட்டு என்னன்னு கேளுங்க. சரி, நான் பேசிக்கிறேன். தம்பி, இங்க வா. சொல்லுங்கப்பா. பொண்ணு போட்டு அமைச்சிருந்தானே, பாத்தியா? நீ கேட்ட மாதிரியே நல்ல அழகு, போதுங்கிற அளவுக்கு செய்யக்கூடிய வசதி இருக்கு. மொத்தத்துல நீ கேட்ட மாதிரி எல்லாமே அமைஞ்சிருக்கு. என்ன, பேசி முடிச்சிடலாமா? இதுல நான் சொல்றதுக்கு என்னப்பா இருக்கு? வேண்டான்னு சொல்லிருங்க. இந்த பொண்ணும் நான் எதிர்பார்த்த மாதிரி இல்ல. டேய், இதை விட ஒரு நல்ல சம்பந்தம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்டா. சொன்னா புரிஞ்சுக்க. நல்ல சம்பந்தமா? தப்பு பண்ணிட்டீங்களேப்பா. இன்னொரு பையனை பெற்றிருந்தா அவனுக்காவது உங்க சம்மந்தத்தை மிஸ் ஆகாம முடிச்சிருக்கலாம். கேட்டியாடி? ஆனா எனக்கு இந்த சம்மந்தத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லப்பா. அப்புறம் இன்னொரு விஷயம்ப்பா, எனக்கு 27 வயசு தான் ஆகுது. அதனால அவசரப்படாம நிதானமா பொண்ணு தேடுங்க. எனக்கான பொண்ணு கண்டிப்பா கிடைக்கும். இப்படி காட்டுற பொண்ணெல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னா நாங்க எங்கடா போறது? ஓரளவுக்கு தான்டா நாங்களும் தேட முடியும். உங்களால முடிஞ்ச வரைக்கும் தேடுங்கப்பா. ஏதோ எண்ணம் தீரவே. இவனுக்கு பொண்ணு கிடைக்கிறதுக்குள்ள நம்ம கதை முடிஞ்சிடும் போல் இருக்கு. ஊருக்குள்ள அவன் பொண்ணு கிடைக்கலையேன்னு கஷ்டப்படுறான். இவன் என்னடானா காட்டுற பொண்ணெல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் என்ன தாண்டி நினைச்சிட்டு இருக்கான்? பொண்ணு என்ன தங்கம் வாங்குற மாதிரி ஈஸி நினைச்சிட்டு இருக்கானா? அதான் இப்படி பேசிட்டு போறான். எப்பதான் புரிஞ்சுக்க போறான்? நீ அவன் புள்ளிய எப்படியோ போங்க. டேய், என்னடா வீட்டில் எந்த பொண்ணு காமிச்சாலும் ஓகே சொல்ல மாட்டியா? 30 வயசு ஆச்சு, இன்னும் நீ எதிர்பார்க்குற மாதிரி பொண்ணு கிடைக்கும்னு நினச்சி நம்பிட்டு இருக்காம சட்டு புண்ணு ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ண வேண்டியதானே? வேற அப்படி அவசரப்பட்டு எவளையாவது கல்யாணம் கட்டிக்கிட்டு இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிருக்க கூடாதான்னு உன்ன மாதிரி பின்னாடி என்னால கஷ்டப்பட முடியாதுடா. டேய், கஷ்டத்தை பார்த்தா கட்லட் சாப்பிட முடியுமா? உதச்சாதான்டா ஒய்ஃபு, அடிச்சாதான்டா ஆம்படையா, மிதிச்சாதான்டா மனைவி, இதெல்லாம் அனுபவிச்சாதான்டா மனுஷன். சித்து, வாய் மூடு. என்கிட்டயே பழமொழி பேசுறியா? ஏய், நான் நினைச்ச மாதிரியே எனக்கு ஒரு தேவதை வருவாடா. பார்க்க தானே போறோம். ராசா ரஞ்சித், வா பாட்டிமா, உட்காரு, வா உட்காரு. என்ன பாட்டிமா, தூங்கலையா? தூக்கம் வரலையா, உன்னைய பார்த்துட்டு போலான்னு வந்தேன். காரணம் இல்லாம நீ வரமாட்டியே, என்ன விஷயம் சொல்லு. நீ ஏயா இன்னும் அடம் பிடிச்சிட்டே இருக்க? அம்மா காட்டுற பொண்ண கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? நான் கண்ணை மூடுறதுக்குள்ள உன் கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்யா, ஆனா நடக்க மாட்டேங்குதையா. அதா, நான் கல்யாணம் பண்ணனதும் பேரன் கல்யாணத்தை பார்த்துட்டேங்கிற சந்தோஷத்துல நீ போய் சேர்ந்துட்டேனா? அதனாலதான் தான் இன்னும் கல்யாணம் பண்ணாமலே இருக்கேன். அட போயா, உனக்கு எல்லாமே விளையாட்டு தான். 32 வயசாகுதுயா, இதுக்கு மேலேயே இழுத்து அடிக்கணுமா? உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்திக்கையா. தாத்தாவை நான் கல்யாணம் பண்ணும்போது அவருக்கு 19 வயசு தான் தெரியுமா? உன் வயசுல அவருக்கு 4 பிள்ளைங்க. அப்படி பார்த்தா தாத்தா உன்னோட 6 வயசு பெரியவரு. அப்ப தாத்தா உன்னை சைல்ட் மேரேஜ் பண்ணிருக்காரா? நியாயப்படி பார்த்தா தாத்தாவை தூக்கி ஜெயில போட்டிருக்கணும். நீ என்னடானா 4 பிள்ளைய பெத்து போட்டிருக்க. தாத்தா பத்தி பேசணும், கிளவிக்கு வெக்கத்தை பாரு. கிளவி
அக்கா பாத்து கூட்டுக்கா, மேல மண்ணு தெரிக்குது. என்ன ரஞ்சித், வேலைக்கு போலையா? இன்னைக்கு லீவுக்கா. ஏன் ரஞ்சித், நீ வேலைக்கு போற இடத்துலயே ஏதாவது ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? இன்னும் இப்படியே எத்தனை நாளைக்கு தான் இருப்ப? ஆ? நான் இப்படி இருக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனையெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஊர்ல இருக்கிற உருப்படாதவனுங்களுக்குலாம் கல்யாணம் ஆகுது. ஆனா உனக்கு 34 வயசு ஆகுது. உனக்கு மட்டும் நடக்க மாட்டேங்குதுன்னு உன்னால சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் கஷ்டமா இருக்குல்ல, அதனாலதான் சொன்னேன். சுத்தி இருக்கவங்கன்னா யாரு? நீ, உன் குடும்பம் எல்லாருமா? ஆமா, இப்ப எனக்கு கல்யாணம் நடந்தா உனக்கு என்ன, கல்யாணம் நடக்கலைன்னா உனக்கு என்ன? ஆ? ஓ, 34 வயசு ஆகுதுன்னு குத்தி காமிக்கிறடி குந்தாணி. டேய், கோவம் வரதுக்குள்ள உள்ள ஓடிடு. இந்த வாய்க்கு தாண்டா உனக்கு பொண்ணே கிடைக்கல. யாருக்கு பொண்ணு கிடைக்கலங்கற? எனக்கு ஏத்த பொண்ணு இங்க இல்ல. வரதெல்லாம் உன்ன மாதிரி பஜாரியா வருது. ஓவரா தாண்டா பேசுற. ஓவரெல்லாம் பேசல. இங்க பாரு, நல்லா கேட்டுக்க. இன்னும் கொஞ்ச நாள்ல நான் நினைச்ச மாதிரி ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி காட்டுறேன். விருந்துக்கு வீட்டு பக்கம் வந்துடாத. அப்படியே நீ கல்யாணம் பண்ணா நான் இந்த ஊருக்கே விருந்து வைக்கிறேன்டா. சவாலா? சவால்டா. பாத்தலாமா? பாத்துடலாம்டா. முதல்ல போய் பொண்ண பாருடா. வந்துட்டா சவாலுக்கு. உன்ன செருப்பாலே அடிச்சிருக்கணும் சார். நினைச்சது கிடைக்கலனா கிடைச்சது ஏத்துக்கோன்னு சொல்லி செருப்பால அடிச்சாவது புரிய வச்சு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும்ல சார். அப்ப புரியல சார், இப்ப புரியுது. 38 வயசு ஆகுது. பொண்ணா இருந்தா போதும்னு சொல்றேன். ஆனா எல்லாரும் சிரிக்கிறாங்க சார். சார், நீங்க ஏதாவது பொண்ணு இருந்தா சொல்லுங்களேன். என்னது, நான் பொண்ணு பார்க்கணுமா? நான் உஷார் பண்ணிக்கிறேன். நீ உஷாரா இருந்ததா எப்பவோ கல்யாணம் பண்ணிருப்பேன். எனக்கு பொண்ணு கிடைக்கிறது பெரிய கதையா போயிட்டு இருக்கு. தெருவா அலைஞ்சிட்டு இருக்கேன். இதுல உனக்கு நான் எங்கப்பா போய் தேடுறது? பாருங்கப்பா, இந்த ஆளுக்கு நான் பொண்ணு பார்க்கணுமா? 90s பசங்களுக்கு இனி பொண்ணு கிடைக்காது, பொண்ணு இல்ல. முடிஞ்சா வாழுங்க, இல்ல காசி ராமேஸ்வரம் சன்னியாசம் போயிருங்க.